மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கூவமாற்றில் செல்போன்களை தேடி வரும் பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இந்த செல்போன்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் அந்த பணி நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய கூவாற்றில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை சம்பந்தமாக உடைத்து தூக்கி எறியப்பட்ட செல்போன்களுடைய உடைந்த பாகங்கள் தேடும் பணியானது இன்று 2வது நாளாக தொடர்ந்து காலை முதலே நடைபெற்று வந்தது. நேற்று காலை 6 மணி முதல் சுமார் மதியம் நண்பகல் 12:30 மணி வரை தொடர்ந்து நடைபெற்ற தேடும் பணியில் 8 உடைந்த பாகங்களானது கண்டறியப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக இந்த பணிகளானது காலை முதலே 10 மெரினா மீட்பு பணிக்குழுவும் அதே போன்று திரூர் தீயணைப்பு துறையை சேர்ந்த மொத்தம் 25 பயிற்சி பெற்ற வீரர்கள் கொண்டு தேடும் பணி காலை முதலே தொடங்கி நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் ஒரு பட்டன் செல்போனுடைய முன்பாகமானது கண்டறியப்பட்டது. தற்போது 6 மணி நேர தொடர்ந்து இந்த தேடுதலுக்கு பின்னர் தற்போது அந்த செல்போன் உடைந்த பாகங்கள் தேடும் பணியானது நிறைவடைந்திருக்கின்றது. மேலும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்போன் உடைந்த பாகங்களை தடவியல் துறையில் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய தரவுகளை கண்டறிந்த பின்னரே மீண்டும் செல்போன் உடைந்த பாகங்கள் தேடும் பணி என்பது நடைபெறுமா என்பது குறித்து முழு விவரங்களும் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, நன்றி லிபிகா.